ட்ரைலர் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. ஆனா அவன் லாஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் போய் துப்பாக்கி கொடுத்தா தளபதி இல்ல அது இல்ல. தளபதி எப்படியோ மாஸ் பண்ணிருக்காரு. அவன் லாஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் தான் தளபதி வெயிட்டிங் தான் எதிர்பார்த்தோம். ஆனா கம்மிங் இருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். புரியல. அது இன்னும் சூப்பரா இருந்தா. அப்படியே ஃபிட்டா இருந்தாரு, ஸ்மார்ட்டா இருந்தாரு. அது சொல்லவா வேணும், எதுவும் சொல்லலாம் தேவையில்ல. படம் சூப்பரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது எமோஷனலா தான் இருக்கு. அவர் இன்னும் படம் நடிச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவரு என்ன யோசிக்கிறான்னு தெரியல. ஆனா படம் சூப்பரா இருக்க போதுன்னு தெரியும். ஆனா அது எப்படின்னா சிவகார்த்திகேயன் போய் தளபதி துப்பாக்கி கொடுத்தா என்ன கதைனா அது? அவரை இவரைய கம்பேர் பண்ண முடியுமா? எப்படியோ தளபதியா ஜெயிக்க போறாரு. அது தெரியல. அது பாலிடிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது. எப்படி இருக்க போதுன்னு தெரியல. படம் சூப்பரா இருக்கும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட சேனல் சூப்பரா இருக்கும். ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். நன்றி. அப்படியே ட்ரெய்லர் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது. தளபதி ப்ரோ, தளபதி இருக்காரு. அவ்வளவு நேரமா சூப்பரா போச்சு. நான் பாருங்க இவ்வளவு பயங்கரமா பேசுறேன். நான் ஒரு அஜித் ஃபேன். ஆக்சுவலி பயங்கர தீவிரமான அஜித் ஃபேன். இது வரைக்கும் அஜித் படத்தையே இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவரோட லாஸ்ட் படம் பயங்கரமா ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணணும். நானும் வந்துட்டேன். டி ஷர்ட்லாம் வாங்கிட்டு ஓடி படம் பார்த்து ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. படத்துல 2-3 லுக் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. நார்மலா இருக்காரு. அப்புறம் ஒரு சின்ன விஜய் மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்காக ஒரு ஃபைட் பண்றாரு. அங்க கொஞ்சம் ஏஜ்டா தெரியாரு. அப்புறம் போலீஸ் லுக் என்ட்ரி வருது. அதுக்கப்புறம் அரசியல் ஃபைட்லாம் நிறைய நடக்குது. இது ரீமேக் ஆனேன்னு தெரியல ப்ரோ. சும்மா சொல்றாங்க. பார்க்கும்போது அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ரீமேக்கா இருக்குமான்னு தெரியல ப்ரோ. எப்படி வேணாலும் இருக்கும். லாஸ்ட் படமும் கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. எப்படியோ போச்சு. எல்லா படமும் அப்படிதான் ப்ரோ இருக்கு. எந்த படமும் எதிர்பார்க்க முடியாது. அனிருத் ஆல்வேஸ் ப்ரோ கிழிச்சிட்டாரு. செம்மையா இருக்கு. உள்ள தியேட்டர்ல பார்க்கும்போது தொண்டையை வலிக்குது ப்ரோ. ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல அதை ஹோல்ட் பண்ணிட்டு ஐ எம் கம்மிங்ன்றாரு. அப்பெல்லாம் உள்ள நீங்க போய் பாருங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா இருக்கு. கத்தி கிழிக்கிறாங்க தியேட்டரையே. செம்மையா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. மரண மாஸ் பண்ணிருக்காரு. வாய்ப்பே இல்ல. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா. என்ன ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி வந்துட்டு டக்குனு கம்மிங்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. வேற லெவலுக்கு செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. எல்லாமே மாசா இருக்குது. சீன்ஸ் எல்லாமே பக்கா வச்சிருக்காங்க. பக்கா வரும் படம். இதுதான் வெட்டி தான். இதான் பெட்டர் ப்ரோ. சூப்பரா இருக்கு. செம வைப் ப்ரோ. ஆமா சரியான வைப்பா இருக்கு. ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன் கிடையாது. தம்பி தான் விஜய் ஃபேனு. பட் இருந்தாலும் அவரோட வைப் எல்லாருமே வைப் ஆகுறாங்க ப்ரோ. ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறாங்க. நல்லா போலீஸ் எல்லாமே மிக்ஸ்அப்பா இருக்கு. என்ன தெலுங்குல புஷ்பா, என்ன கன்னடத்துல கேஜிஎஃப். இங்க பாருங்க. அப்படியே பிளாஸ்ட் ஆக போது மட்டும் பாருங்க.